இஷ்டத்துக்கு இன்னைக்கு அலையிறத நம்ம உலகத்துல நம்ம பாக்குறோம். இஷ்டத்துக்கு அலைகிறாங்க. ஆனா பழைய ஏற்பாடு காலத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இஷ்டத்துக்கு அலைய முடியாது. பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு கட்டளையை கொடுத்துருவாங்க, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருவாங்க, நீ இதற்குள்ளதே வாழணும், இந்த கட்டளைகளை இருந்து நீ வெளியில போயிட்ட அப்படின்னா உடைய நாங்க வந்து கொண்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு காலத்துல கொண்டு போட்டுருவாங்க. அதாவது செய் அல்லது செத்து மடி, செய் அல்லது செத்து மடி, இதுதான் பழைய ஏற்பாடுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாவே இருந்து வந்தது. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலகட்டம் என்ன அப்படின்னா சுயாதீன பிரமாணம் அப்படிம்பாங்க, அப்படி இல்லாட்டி கிருபையின் பிரமாணம் அப்படிம்பாங்க. சுயாதீன பிரமாணம், கிருபையின் பிரமாணம். இந்த டாபிக்ல தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். சுயாதீன பிரமாணம். ஒரு கொஸ்டினை கூட நான் உங்ககிட்ட வந்து முன்வைக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். எல்லாரும் கையில வேத பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கின்றதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கின்றது என்று கண்டது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு வசனம் தான். அதாவது ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. கர்த்தர் 2 மரங்களை வந்து அந்த இடத்துல முளைக்க பண்றாரு. ஒண்ணு வந்து நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்னு வந்து ஜீவ விருட்சம். இந்த ரெண்டு விருட்சங்களை கர்த்தர் வந்து அந்த இடத்துல முளைக்க பண்றாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, ஏன் கர்த்தருக்கு தெரியாதா இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை முளைக்க பண்ணுனா ஆதாம் ஏவாள் இத வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கர்த்தருக்கு தெரியாதா இப்படின்னு ஒரு கொஸ்டின். இது நம்ம இன்னொரு விதத்துல நம்ம சொல்ல போனா அந்த இடத்துல வந்து பிளே பண்றது என்னது அப்படின்னா சுயாதீன பிரமாணம். கர்த்தருக்கு தெரியாதா? ஏன்பா நம்ம எல்லாரும் கேட்போம்மா, ஏன்பா இதெல்லாம் நடக்கும்னு கர்த்தருக்கு தெரியாதா? நம்ம இது இந்த பாவத்துல நான் விழுவேன்னு கர்த்தருக்கு எல்லாம் தெரியாதா? எனக்கு அவருக்குதான் தெரியுமே, நான் இந்த பாவத்துல நான் விழுந்து போயிருவேன், நான் இதை பண்ணிருவேன்னு. பிறகு ஆண்டவர் இதை வந்து அனுபவிச்சாரு. நான் ஒரு பாவம் செய்தேன்னா அவர் வந்து நம்மள என்ன சொல்ல, நம்மள வந்து தட்டி விட்டுறக்கூடாதா? நான் ஒரு பாவம் செய்யற போறேன்னா நம்மள வந்து காத்துக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதத்துல நம்ம யோசிப்போம். இதை எதுக்கு என் வாழ்க்கையில அனுபவிச்சாரு? எனக்குன்னா நான் தான் பாவம் செய்த போறேன்னு கத்துட்டு தான் தெரியுமே, நம்மள வந்து பிடிச்சிட வேண்டியதானே. டேய் பாவம் செய்யாதடா, டேய் ஜோசுவா பாவம் செய்யாதடான்னு சொல்லிட்டு கையை கால அப்படியே பிடிச்சு இறுக்கி வச்சிருக்க வேண்டியதானே, இல்லாட்டி கையை கால கட்டி போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை பாவம் செய்யும் போதெல்லாம் கைய வந்து பிடிப்பாரு, பாவம் செய்ய ஓடும் போதெல்லாம் நம்மளை வந்து பிடிப்பாரு, நம்மளை வந்து தடுத்து நிறுத்துவாரு, நம்மள பாவம் செய்ய விட மாட்டாரு. கிடையவே கிடையாதுங்க. நீங்க இப்படி இந்த சம்பவம் நடக்கணும், நீங்க பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்துற சம்பவம் நடக்கணும் அப்படின்னா முதலாவது நீங்க தேவனோடு சஞ்சரிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து பாவத்துல விழுந்துதான் எந்திக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த பாவத்தை வந்து மேற்கொள்வதற்கு விட மாட்டேங்கிறாரு? ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பாவ போராட்டம் அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது, சுயாதீன பிரமாணம். தம்பி தங்கச்சி, நீதான் இந்த பாவத்தை ஜெயிக்கணும், நீதான் இந்த பாவத்தில இருந்து வெற்றி பெறணும், நீதான் போராடணும். கர்த்தரும் பக்கத்திலேயே தான் நிற்பாரு. நீ நினைக்கிற என் கையை பிடிக்கணும், என் கையை பிடிச்சிட்டு நான் பாவமே பண்ண விடாம நான் வந்து அப்படியே நான் அனலா இருக்கிறணும்னு நினைக்கிற, அப்படி கிடையாது. நீ கர்த்தருடைய கையை பிடிக்கணும், கர்த்தர் உன் கையை பிடிச்சு நான் இந்த பாவம் தான், நான் தியேட்டருக்கு போறேன்னு கர்த்தருக்கு தெரியாதா? என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்த போறேன்னு கர்த்தருக்கு தெரியாதா? என்னை தடுத்து நிறுத்திடலாம்ல, என்னையே அவர் அனுபவிச்சாரு அப்படின்னா இல்ல தம்பி தங்கச்சி, இது வந்து நியாய பிரமாணத்தோடைய வாழ்க்கை கிடையாது, சுயாதீனத்தோடைய வாழ்க்கை. நம்ம பைபிள்ல அருமையா 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம், 2 நபர்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு யாரு அப்படின்னா பேதுரு, இன்னொன்னு யாரு அப்படின்னா யூதாஸ் காரியோத்து. கிட்டத்தட்ட 2 நபர்களுமே ஒரே பாவத்தை தான் செஞ்சாங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூதாஸ் காரியோத்து என்ன பண்ணா, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான்.
பேதர் என்ன பண்ணா, மறுதளிச்சான், சபிச்சான், தூசண வார்த்தைகளை பேசினான். எனக்கு கர்த்தர்னா எனக்கு யாருன்னே தெரியாது, ஏசப்பானா எனக்கு யாருன்னே தெரியாது. எப்படிங்க, எப்படி இவ்வளவு பெரிய பொய் வாய் கூசாம சொல்ல முடியுது? அவர் கூடயே உட்காந்து சாப்பிட்டாங்க, அவர் கூடயே உட்காந்து அற்புதத்தை பார்த்தாங்க, அவர் கூடயே உட்காந்தாங்க, அவருடைய அன்பை ருசிச்சாங்க. ரெண்டு பேருமே செய்யறது ஒரே காரியம்தான். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பேரு, கர்த்தர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை தடுத்திருக்க முடியும். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். யூதாஸ் காரியத்தை தடுத்திருக்க முடியும், காட்டி கொடுக்காத பேரி. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கான், யூதாஸ் காரியத்தை நீ தான் காட்டி கொடுக்குற அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்ப்பா என்னைய காட்டி கொடுக்க போற, என் அன்பு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட யூதாஸ் காரியத்து மனம் திரும்பி இருப்பான், மனக்கசந்து அழுதிருப்பான். ஆண்டவர் எதுவுமே சொல்லல, அப்பத்தை பிட்டாரு, கையில கொடுத்தாரு, நீ செய்யறத சீக்கிரமா செஞ்சுக்கிட்டு வான்னு அனுப்பிவிட்டாரு யூதாஸ் காரியத்தை. எப்படி அப்பத்தை பிச்சாரு, கையில கொடுத்தாரு, செய்கிறத சீக்கிரமா செய். நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி தங்கச்சி, உன்னைய கர்த்தர் மிகவும் நேசிக்கிறபடினால உன்னைய நம்புதாரு. ஒருவேளை இந்த தொட்டியக்கு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள் கிட்ட கேட்கிறேன், இல்ல இல்ல இல்ல, அப்படி யோசிக்காத, நீ வேற விதத்துல யோசிச்சு பேரு. கர்த்தருக்கு தெரிஞ்சாலும் சரி, கர்த்தருக்கு தெரியாம இருந்தாலும் சரி, நான் என்ன விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆவியானவர் என்ன கத்து கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாள் மேல கர்த்தர் ஒரு நம்பிக்கையை வச்சாரு. நம்பிக்கைய வச்சாரு. இந்த பழத்தை நான் உழைக்க பண்றாப்பா, பிசாசு கிட்ட சவால் விட்டாரு. டே பிசாசு, நீ என்ன வேணாலும், அந்த யோபுக்கு சவால் விட்டாரு தெரியுமா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா யோபுவோடைய உயிரை மட்டும் உனக்கு தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். நீ பண்ணி பாரு, அவன் ஒரு வார்த்தை அவன் வாயில இருந்தே நீ சபிக்கிறானான்னு பாரு அப்படின்னா. பிசாசு ஃபர்ஸ்ட் மனைவியா தான் தூங்கி விடுறான். எங்க எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க, கர்த்தரை தூசிச்சு ஜீவனை விடும் அப்படின்னா. யோபு சொன்னா, இல்லப்பா இல்ல அப்படி மட்டும் சொல்லாத, கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டனா ஏன் தீமையை பெறக்கூடாது? நன்மையை மட்டும் வாங்கும் போது இனிச்சு கடந்தது, இந்த தீமையை மட்டும் நம்ம தரும்போது வலிக்குதா? நன்மையை பெற்றுக்கொண்டனா ஏன்பா தீமையை பெறக்கூடாது? இல்லைங்க, நான் தூசிக்க மாட்டேன். யோகோடைய வயசு போயிட்டான். ஆனா யோகோடைய 42வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். இல்ல கைய ரெண்டுத்தையும் தூக்கி அழனும் அப்படின்னு நான் அந்த வசனத்தை அடிக்கடி யோபு நான் தியானிப்பேன். கைய ரெண்டையும் தூக்கி உட்காந்து அழுவேன். சப்பா, எப்பேற்பட்ட அன்பு, என்னைய நம்புறீங்கல்ல. இந்த நம்பிக்கைதான் தம்பி ஓமல வச்சிருந்தேன். இந்த நம்பிக்கைதான் ஆதம் ஏவாள் மேல வச்சிருந்தார். ஆனா ஆதம் ஏவாள் கதையை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பழத்தை சாப்பிட்டாங்க, சாபம் வந்தது, அடிச்சு துரத்தப்பட்டாங்க. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 6:4 அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடினதினார் இவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வ காலத்தில் பெற்ற மனுஷராகிய பலவான்களா இருந்தார்கள். அதாவது இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது தேவகுமாரர்கள்னா யாருமே கிடையாது, கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை பின்பற்றினவர்கள், யெகோவா என்கின்ற நாமத்தை அறிந்தவர்கள் தேவகுமாரர்கள். யெகோவா என்கின்ற நாமத்தை, கர்த்தரை அறியாதவர்கள் மனுஷ குமாரத்திகள். இது எங்க இருக்குது அப்படின்னா, நான் ஒரு வசனத்து கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்ட நான் விரும்புகிறேன். யோவான் 10:35. நீங்க நோட்ஸ் எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. யோவான் 10:35. நான் வாசிக்கிறேன். யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். நீ நல்லா யோசிப்பாரு. தேவகுமாரர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், மனுஷ குமாரத்திகள் யெகோவா என்கின்ற நாமத்தை கர்த்தரை அறியாதவர்கள். ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, லவ் பண்ண என்னன்னா தப்பு,
அந்த பிள்ளைய இன்னைக்கு ஒரு தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டான். ஏன்னா அந்த பிள்ளை ஹிந்து தானே, நான் எப்படியாச்சு அவன் அந்த பிள்ளைய நான் ஜோம் பண்ணி நான் கர்த்தருக்குள்ள வழி நடத்திடுவேனா அப்படின்னா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. புருஷனானவன் ஒரு வசனம் இருக்கு, புருஷனானவன் தன் மனைவியை ரட்சிக்க முடியுமோ அப்படின்னு பவுல் வந்து அழகா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு முடிப்பாரு. ரட்சிக்க முடியுமோ அப்படின்னு. நீங்க அந்த வசனத்தை இந்த வசனத்தை நான் எழுதி வைக்கல, நீங்க எடுத்து பாருங்க. நான் இதை நான் ஜாலிச்சேன். புருஷனானவன் தன் தன் மனைவியை ரட்சிக்க முடியுமோ? தம்பி வாய்ப்பே இல்ல. பவுலே சொல்லிட்டாரு, ரட்சிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச 50 வயசு 55 வயசு 60 வயசு அம்மாமார்கள், நல்லா கேக்குதுல, எனக்கு தெரிஞ்ச 60 வயசு 55 வயசு நிறைந்த தாய்மார்கள் தன் புருஷன் ரட்சிப்புக்காக, தன் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தன் பிள்ளைகளை ரசிக்க முடியல. எத்தனையோ அம்மாமார்கள் தன் புருஷன் ரசிக்கப்படணும்னு சொல்லி ஜோமணியே அவங்க உயிரை விட்டுருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. 55 வயசுல நோய் வந்து இறந்துட்டாங்க, 60 வயசுல நோய் வந்து இறந்துட்டாங்க, என் புருஷன் ரசிக்கப்படணும்னு. ஆனா அவங்க கண்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணி இருக்காங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட புருஷனை அவங்க கண்களால காண முடியல. அந்த ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்றாங்க, 60 வயசு வரைக்கும் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்றாங்க. ஆனா பிள்ளைகள் ரட்சிக்க அவங்க பார்க்க முடியல, இறந்துருந்தாங்க. இந்த இந்த மீட்டிங்லயும் இப்படிப்பட்ட நபர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். தம்பி தங்கச்சி, என்ன தப்பு? லவ் பண்ண என்ன தப்பு? நான் அந்த பிள்ளைகளை ரசிக்கப்பட்டு கூப்பிட்டு வந்துருவேன். ஹிந்து தானே, கர்த்தருக்கு அறியாதவ தானே, என்ன தப்பு? தம்பி உங்க அம்மா கிட்ட போய் நீ கேட்டு பேரு, தங்கச்சி உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பேரு, உனக்காக எந்த அளவு கண்ணீரோட அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையே இங்க அதான். ஆதி ஆகமத்துல உலகத்துல ஆண்டவர் ஏன் உலகத்தை அழைச்சாருன்னா இதே பிரச்சனை. எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது பாவங்கள் பெருகிட்டு அக்கிரமங்கள் பெருகிட்டு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரை அக்கிரமம் பெருகிச்சு? உபவாசம் பண்ணி கேட்டேன், என்னதான் அக்கிரமம் பெருகிச்சு? எல்லாரும் ஊழியக்காரன் சொல்றாங்க, பாவம் பெருகுனதுனால உலகத்தை அழிச்சாங்க, அக்கிரமம் பெருகுனதுனால உலகத்தை அழிச்சாங்க. என்ன பெருகிச்சு? எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகும். உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல உட்காந்து அழுது ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தாரு, தம்பி தங்கச்சி, கர்த்தர் ஒண்ணு பிரிச்சுட்டாருன்னா பிரிச்சதுதான். இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் படைச்சு ரெண்டா பிரிச்சதுதான். ஆதம் ஏவாளி கர்த்தர் இணைச்சாரு. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன், கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காது இருக்க கடவன். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஒரு பிரிவு. பேரியாளுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் சம்பந்தம் ஏது? மிகப்பெரிய ஒரு பிரிவு. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவு, ஒரு தளவு. நம்ம என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்? நரகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கும். தேவன் சொல்றாரு, தம்பி ரெண்டு ஆவியும் ஒரே ஆவியா இருக்கணும். நீ நீ வந்து கல்யாணம் பண்ண போற அப்படின்னா உன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆவியும் நீ உன்னுடைய ஒய்ஃபோடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறதே கிடையாது. எப்படி சண்டை வராம இருக்கும்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் யூத் மீட்டிங் போனேன், நான் அது பண்ணேன் இது பண்ண, உனக்காக அப்படி பண்ண இப்படி பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசுகளை வரட்டுவீங்க, என் நாமத்தினால நோய்களை நீங்க சுகப்படுத்துவீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பாவை இப்ப சாத்தானே ஒன்னே நான் அறியேன். இது நான் அடிக்கடி சொல்லுவேன். இது வந்து மோடி கதை மாதிரி மாறிடும். மோடியை யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும். ஸ்டாலினா யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும். இதே ஜோசா போய் மோடி முன்னாடி நின்றுகிட்டு, ஜோஸ்பா மோடி சார் என்ன உங்களுக்கு தெரியுமா? யாருப்பா நீ சூரப்பா அப்படின்றோம். இதேதான் ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும், ரெண்டாவது தேவன் உன்னோடு சஞ்சரிப்பார். நீதான் ஃபர்ஸ்ட் தேவனோட ஐக்கியப்படணும். நம்ம தேவனோட ஐக்கியப்படணும், தேவன் நம்மோட ஐக்கியப்படணும். அப்படிதான் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இருந்தாரு. நான் பிதாவோடு இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னாரு. எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன் அப்படின்னு? நானும் இயேசுப்பாவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் பரிசுத்தாவியோட ஒன்றா இருக்கிறோம். இது வந்து டபுள் லைன், இது வந்து சிங்கிள் வே கிடையாது, டூ வே. நீ இங்க இருந்து ஆண்டவர் கையை பிடிக்கணும், அவரு நம்ம கையை பிடிப்பாரு. அதான் ஆண்டவர் சொல்ல, நம்ம முன்னிட்டு உழவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. நான் ஒரு நாள் ஜோம் பண்ண ஆண்டருடைய பிரசனத்தை என்னையால சீல் பண்ணவே முடியல. அப்போ நான் ஜோம் பண்ணி காக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறேன். அப்ப யாரு மேல தப்புப்பா? ஓமல தப்பு. நீ தான் சுத்திக்கிட்டே வார, ஒழுங்கு ஒரு இடத்துல நின்று புறமுதுக காட்டிட்டு நான் உன் முதுகு பின்னாடி நான் உன் முதுகு பின்னாடி நான் நிற்கிறேன், நீ ஜபம் பண்றது ஃபுல்லா எனக்கு எயிட்டாப்ல நின்று புறமுதுக காட்டிட்டு தான் நீ ஜபிச்சுட்டு இருக்க. கிட்ட தப்பு இல்லை. நம்ம நிறைய ஐயோ இந்த பாடலாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஏஸ்பா விட்டு கையில கிடைச்சாரு. என்னங்க பண்ண போறீங்க? எங்க நீங்க ஜோம் பண்ணல, நீங்க பைபிள் வாசிக்கலான்னு, நான் சர்ச்சைக்கு போகல, நான் ஊழியம் பண்ணலன்னு அவருக்கு என்னங்க நட்டம்? அவரு வானத்துல உட்காந்துக்கிட்டு சேனைகளின் தேவன் பரிசுத்த, சேனைகளின் தேவன் பரிசுத்த,
சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே இப்படின்னு கோடான கோடி தேவர்கள் அவரை வந்து புகழ்ந்து பாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இங்க உட்காந்து கத்துட்ட கத்து, இங்க போடுற கூத்து எல்லாமே அவரு சமூகத்துக்கு கிட்ட போய் எட்டாது. தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மதம் கிடையாது. ஏதோ நீங்களும் நானும் சிஎஸ்ஐ போனோம், ஏசி சேர்த்து போனோம்னு மதம் கிடையாதுங்க. அது மார்க்கம். ஏசு கிறிஸ்து கிட்ட போய் சேருகின்ற வழி, பரலோகத்துக்கு போய் சேருகின்ற வழி மார்க்கம். வழி தப்பி நடந்தீங்க, விசாசை எவனையும் விழுங்கலாமா என்று தெரிஞ்சுக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான், விழுங்கிருவான். கடைசியாக வாசனை முடிக்கிற ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். நீங்க நோட்ஸ் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். நான் மறுபடியும் சொல்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனம். ஆதியாகமம் 6, 8, 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஃபுல்லாமே இன்னைக்கும் எவ்வளவோ அருவறுப்பு. ஹோமோசெக்ஸ் வந்துட்டு, லெஸ்பியன் வந்துட்டு, இன்னைக்கு லிவிங் டுகெதர்ங்காங்க. எவ்வளவோ அருவறுப்பு. விசுவாசிகள் கூட திருமணம் செய்யறாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படைய மாட்டுக்காங்க, இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. எவ்வளவோ அருவறுப்பு. உலகம் ஃபுல்லா அருவறுப்பு. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் புறக்கணித்து நான் உலகத்தை அழிக்க போறேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, தம்பி நோவா, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு அருவருப்பு இவ்வளவு அருவருப்பு நிறைஞ்ச அந்த நாட்களில் கூட நோவா எப்படிப்பா இருந்தான்? எப்படி அவனுக்கு கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது? இன்னைக்கு நம்ம சொல்றோம், எங்க கிருபை கிடைக்கும் மெசேஜ் கேட்டே நம்மள வம்பாக்கிட்டாங்க. 100க்கு 100. தம்பி பாவமன்றியா கிருபை பெருகும், பாவமன்றியா அவனுக்கு கிருபை உண்டு. நீ உளுந்தாலும் நீ எந்திரிப்பாய், நீ உளுந்தாலும் உனக்கு கர்த்தர் ஜோசுவா சவுண்ட் கிளியரா இல்ல. கர்த்தரின் கண்கள் இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குதுல்ல? அப்ப இவ்வளவு நேரம் கேக்குதுல்ல? கேக்குதுமா, கேக்குது. ஒரு இவ்வளவு நேரம் கேட்டதுல தடை இல்லாம கேட்டுச்சுமா. அந்த கிருபை கிடைத்ததுன்னு சொன்னல, அதுல இருந்து தான் கொஞ்சம் இதாச்சு. ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன், நோவாவுக்கும் கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைச்சது. இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லா பிரசங்கியாரும் எல்லா சபைகளிலுமே கிருப உபதேசத்தை சொல்லி நம்மளே நாசப்படுத்தி வச்சிருக்காங்க. தம்பி, நீ உளுந்தாலும் உனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாருடா. நீ வந்து பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் உனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாருடா. நீ வந்து எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் கிருபை கொடுப்பாருடா. தம்பி, இது வந்து இப்படியே பிரசங்கம் பண்ணி நம்மளுடைய கிறிஸ்தவத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. தம்பி, இங்க பாரு, பைபிள் வசனம் அப்படி எனக்கு கத்து கொடுக்கல. இங்க பாரு, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆதியாகமம் 6, 8, 9 நான் சொல்றேன். ஆதியாகமம் 6, 8, 9. ஓகே. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எப்படி கிருபை கிடைச்சதுன்னா, இந்த பாரு, இந்த உலகம் ஃபுல்லாமே வந்து கரப்ஷன் ஆயிட்டு, இந்த உலகம் ஃபுல்லாமே பாவம் நிறைஞ்சிட்டு, அவிசுவாசிகளோட திருமணம் பண்றாங்க. கர்த்தரை அறிகிறவர்கள் கர்த்தரை அறியாதவர்களோட திருமணம் பண்றாங்க. வேசித்தனம் நடக்குது, லெஸ்பியன் நடக்குது, பெச்சரம் நடக்குது, ஹோமோசெக்சுவல் நடக்குது, லிவிங் டுகெதர் நடக்குது, எல்லாம் நடக்குது. கர்த்தரை அறிகின்றவர்கள் அறியாதவர்களோட திருமணம் பண்றாங்க. அந்த காலத்திலுமே அப்படிதான் இருந்தது. நோவா வாழ்ந்த காலத்திலுமே இப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்குமே அப்படிதான் இருக்கு. ஆனா பாருங்க, இதுலயும் ஒரு பரிசுத்தவான். நான் ஜோம் பண்ணேன், அதற்கு உபவாசம் ஜோம் பண்ணேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எப்படிப்பா கிருபை கிடைச்சது? எப்ப உலகத்தை அழிக்கணும் ஆண்டவர் வந்து சொன்னாரு, இந்த ஜனங்களை நான் இந்த ஜனங்களை படைச்சதுக்காக நான் வந்து வருத்தப்பட்டுக்கிறேன், விசனப்பட்டுக்கிறேன் அப்படின்னாரு. உலகத்தை அழிக்கணும், இந்த ஜனங்களுக்காக நான் விசனப்படுகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் துக்கமுகமாகி காணப்பட்ட கர்த்தர் துக்கமுகமா ஆனாரு. ஆனா வேத வசனம் சொல்லுது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது. அடுத்தது வாசிங்க. நோவா தன் காலத்தில், இதான் ரொம்ப முக்கியம், தன் காலத்தில். எப்போ அவ்வளவு பாவம் நிறைஞ்ச காலத்துல, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவ்வளவு பாவம், அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு பாவம் நிறைஞ்சதுக்குள்ள அவன் இருந்து சொல்றான், நீதிமானும் உத்தமனும்
நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஏங்க லவ் பண்ண என்னங்க தப்பு, லவ் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வந்து எப்படினாலுமே அந்த ஹிந்து பிள்ளைய நான் லவ் பண்ணி, எப்படினாலுமே அந்த கத்தரை அறியாத பிள்ளைய லவ் பண்ணி நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். தம்பி நோவா அப்படி பண்ணலப்பா. ஏன்பா நோவா கர்த்தருடைய கண்கள்ல திரும்ப கிடைச்சது? நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பு வேறு ஆவி உடையவனா இருந்தான். ஏன் ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பு கூடயே இருந்தாரு? இதே இதே கான்செப்ட் நீ யோசேப்பையும் ஒரு நிமிஷம் நீ வந்து யோசிச்சு பாரு, சிம்சனையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ரெண்டு பேத்துக்கும் வந்த பாவம் ஒரே பாவ போராட்டம் தான். சிம்சனுக்கும் வந்த பாவ போராட்டம் ஒண்ணுதான், யோசேப்புக்கும் வந்த பாவ போராட்டம் ஒண்ணுதான். ஆனா சிம்சன் விழுந்து போனா யோசேப்புக்கு இரண்டு பேத்துக்குமே கர்த்தருடைய கிருபை இருந்ததுதான். சிம்சன் கூடயே கர்த்தர் இருந்தாரு. அவனை வந்து கெட்டி போடுறாங்க, அத்துக்கிட்டு வெளியில போறான். சிம்சன் கூடயுமே கர்த்தருடைய கிருபை இருந்தது. சிம்சன் கூடயுமே கர்த்தர் இருந்தாரு. யோசேப்பு கூடயுமே கர்த்தர் இருந்தாருதான். ஏன் சிம்சனால வெற்றி பெற முடியல, யோசேப்பினால வெற்றி பெற்ற முடிஞ்சது? ஏன் தெரியுமா? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு 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 சஞ்சரித்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நீ யோசிச்சு பாரு. இல்லங்க நான் லவ் பண்ணிதான் நான் தீருவேன், நான் இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா, உனக்காக பரிசுத்தாவியானவர் எனக்கு ஒரு டயக்ராம் கொடுத்தாரு. இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே எனக்கு இந்த டயக்ராம் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். தம்பி இந்த டயக்ராம் தெரியுதா? தெரியுதுமா, தெரியுது. சரிங்களா? டைம் 2 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கீங்களா? थैंक यू. சரி. ஆமா முடிக்கிறேன். தம்பி நீ சொல்லல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன், நீ யாருன்னா கேப்பா அப்படின்னு சொல்ற உனக்கு தான் இந்த டயக்ராம். நீ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் நான் கீழே உள்ள டயக்ராத்தை நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் போட்டு, ஒரு மனுஷனுடைய சிம்பிள் போட்டு பாவம்னு போட்டிருக்கேன். ஒருவேளை நீ லவ் பண்ணிட்ட, நீ விசுவாசிய கல்யாணம் பண்ணாம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவிசுவாசிய நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட, நீ வந்து லவ் பண்ணிட்ட அப்படின்னா, முதலாவது உனக்குள்ள வருத ஒரு காரியம், நீ கர்த்தரோடு நீ பிரிக்கப்படுவ. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போவ. எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பன் உண்டு, நல்லா ஊழியம் பண்ணுவான், நல்லா நல்லா ஊழியம் பண்ணுவான். ஒரு ஆர்சி கிறிஸ்டியனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், லவ் மேரேஜ். அப்பா ஊழியம் நான் ஜோ பண்ணிருக்கேன். ஆவியானவரே ஏசப்பா, நான் ஊழியம் பண்ண இங்க என் ஃப்ரெண்டு இவனை போல ஊழியம் பண்ணணும்னு, அவன் பேரு செல்வி, இவனை போல ஊழியம் பண்ணணும்னு நான் ஜோ பண்ணிருக்கேன். அவ்வளவு நல்லா கீபோர்ட்ல பூந்து விளையாடுவான். நான் ஜோ பண்ணிருக்கேன். நானும் அவன் ஊழியத்துக்கு போவேன், ஜோ பண்ணிருக்கேன். இவனை போல ஊழியம் பண்ணணும். ஆர்சி கிறிஸ்டியனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அவனுடைய அட்ரஸே இன்னைக்கு இல்ல. ஊழியம் தொலைஞ்சிட்டு தம்பி, ஊழியம் தொலைஞ்சிட்டுமா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன், நான் எப்படியாவது ரசிப்பா வண்டி வச்சுவேன், அவளை எப்பயாவது ரசிப்பு வழிநடத்துறாரு. என்னப்பா இப்படி சொல்ல எனக்கு சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு அவனை சர்ச்சில் பார்க்கவே முடியல. தொலைஞ்சது அவன் ஊழியம். தம்பி விளையாட்டுக்காங்க இல்ல, தொலைஞ்சது அவன் ஊழியம். நீ இதுல நல்லா பாரு. முதலாவது இப்போ கர்த்தருடைய பரிசுத்தமா வச்சிருக்காரு. நீ பாவம் பண்ணுனா எந்த தண்ணி பாவம் பாரு. முதலாவது பாவம் வந்து உனக்குள்ள வந்துட்டு அடுத்த 5 வருஷம் நீ சாபத்துக்குள்ள இருக்கணும். பாவம் சாபத்தை பரப்பிக்கும். வேத வசனம் சொல்லுது, தன் தாய் தாவின் சொல்றாரு, தன் தாய் பாவத்திலே என்னை கற்பம் செலுத்தாள். பாவம் பூரணமான பிறகு சாபத்தை பரப்பிக்கும். இன்னைக்கு பாவம் சாபத்தை பரப்பிக்கும். பாவம் உன் வாசப்படையில படுத்து கிடக்கும். நீ சொல்லலானே, என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கான் தம்பி, ஒரு நாள் வரும்பா, ஒரு நாள் வரும். நீ தெரியாது, நீ அவனுடைய பெட்ரூம்குள்ள போய் பார்த்தது கிடையாது. நான் ஊழியத்துல நிறைய நபர்களை பார்த்திருக்கேன். நீ போய் பாரு, அவங்க இருக்கிற நல்லா, நீ சொன்னானே நல்லா கல்யாணம் பண்ணிருக்கான், நீ போய் அவன் பெட்ரூம்ல போய் பாரு. அப்படி கிடையாது. ஒரு நாள் வரும், தப்பிக்கவே முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது பாவத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் பாவம் சாபத்தை பிறப்பிக்கும். அடுத்த 5 வருஷம் சாபம் உபத்திரவத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவம் சாபம் உபத்திரவம் இந்த 3 நீ கடக்கிறதுக்கு 10 வருஷம். அடுத்தது பாரு, நீ ஐயோ அம்மானு அது அடிக்கிற அடியில நீ கதறுதல் தேவ சமூகத்துக்கு போய் கேட்கும். ஏசப்பா என்னையால முடியல, பாடு உபத்திரம் கண்ணீர்னு. அடுத்த 5 வருஷம் நீ அழுது புலம்ப ஆரம்பிப்ப. பாரு பாவ மன்னிப்பு, நீ பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்ப. ஏசப்பா முடியலப்பா, ஏசப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க லவ் பண்ணிட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த காரியத்தை பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க. அடுத்த 5 வருஷம் பாவ மன்னிப்பு. அடுத்த 5 வருஷம் பாரு பரிசுத்தமான வாழ்க்கை. தம்பி நிறைய சோதனை வரும் தம்பி. நீ பாவத்துல விழுந்து பாவமன்னிப்பு பெற்று நீ பரிசுத்தமா வாழ்ந்த உடனே கர்த்தரோட ஏற்க மாட்டாருமா. நீ பாவத்தை மன்னிச்சுட்டு உடனே நீ நினைக்க கர்த்தர் ஏற்க மாட்டாருமா. அதுக்கப்புறம் தான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. இவன் உறுதியா நிற்கானா,
ரூத்தை போல உறுதியா நிற்கானா, யோபுவை போல உறுதியா நிற்கானா, இல்லாட்டி சிம்சனை போல விழுந்து போறாளான்னு உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார். எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் உண்டு. அந்த அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வசப்பரிச்சை கர்த்தர் வைக்கிற அந்த டெஸ்ட். ஏன்னா நீ பாவத்துல விழுந்திருக்கியா, மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறியா, உனக்கு எப்படி நம்புறது? நீ பாவம் பண்ண மாட்டேன்னு எப்படி நம்புறது? ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த வசப்பரிச்சையை தாண்டி போகுதுக்கு 5 வருஷம். அடுத்த 5 வருஷம் கர்த்தருடைய கிருபை. ஏசப்பா எல்லாமே முடிஞ்சிட்டு, பாவம் பண்ண, உபத்திரவத்தை அனுபவிச்சேன், சாபத்தை அனுபவிச்சேன், உண்மை மறுபடியும் மனம் திரும்பி வந்தேன், நீங்க எனக்கு பரிச்சை வச்சீங்க, அதுலயும் இந்த அரைச்சி நின்ன. இப்போ 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 ஆசீர்வதிக்கிற நாள், ஆசீர்வதிக்கிற காலம். எப்படிப்பா ஆண்டவர் ஏசப்பா ஞானத்துல எடுத்து கரையேறின உடனே வானம் பழக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படிலாம் இந்த இதுல காட்டுற மாதிரி கர்த்தர் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. கொடுக்கறதையோ கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்போம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நைட்டு கவர்மெண்ட் மறுநாள் ஆசீர்வாதம் வராது, வரவே வராது. நீ தலைகீழ நின்று அந்நிய பாஷையை கத்துன்னு கத்தி ஜெபம் தம்பி, ஆசீர்வாதம் வராது. படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்ல கர்த்தரோனை உயர்த்துவாரு. நீ எந்த நிலையில இருந்து விழுந்து போனாயோ அந்த நிலைக்கு நீ திரும்பி வருவதற்கு, அந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு 20 வருஷம். ஆனா நீ நினைச்சு பாரு, இந்த 20 வருஷம், இந்த 20 வருஷத்தை நீ என்னெல்லாம் நீ பண்ணிடலாம் யோசிச்சு பாரு தம்பி. கர்த்தருக்காக யோசிச்சு பாரு. 20 வருஷத்தை அம்பாக்கிட்டல, நீ மனம் திரும்பி வருகிறதுக்கு 20 வருஷம் ஆயிட்டல. இந்த 20 வருஷத்தை நீ என்னதான் பண்ண போற? கண்ணை மூட, அப்படியே ஒரு விஷயம் கண்ணை மூட. நான் முடிக்கிறேன் லேட் ஆயிட்டு நான் முடிக்கிறேன். ரெண்டே நிமிஷம் தான் தம்பி, நான் ஜோம் பண்ணி முடிக்கிறோம். நீ என்ன பண்ண போற? அப்படியே கண்ணை மூடு. அப்பா எனக்கு தெளிவா நீங்க காட்டீங்க, நான் என்ன பண்ணணும்? 20 வருஷம் அப்பா இப்படி நான் பாவத்துல விழுந்து சாபத்தை சம்பாதிச்சு போராடி அதுல இருந்து மீண்டு வந்து உங்க கிருபையை சுதந்திரிச்சு அப்பா மறுபடியும் அந்த நிலைமையில நிலைச்சு நின்று மறுபடியும் அந்த ஆவிக்குள்ள பழைய விழுந்த ஆவிக்குரிய நிலைமையில வருவதற்கு 15 to 20 வருஷம். ஆனா எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டே ஜோசுவா, காற்றுள்ள போதே சூத்திக்கொள், உன் நேரத்தை பிரோஜனப்படுத்திக்கொள், உன் வாழ்வ நாட்களை பிரோஜனப்படுத்திக்கொள்ளா. காற்று அடிக்குது, இப்பவே நீ சூத்திக்கொள்ள அப்படிம்பாங்க. தம்பி காற்று அடிக்குது தம்பி, ஆசீர்வாதமான காற்று அடிக்குது, இப்பமே உன் நேரத்தை பிரோஜனப்படுத்திக்கொள்ளா. நீ சூத்திக்கொள், கர்த்தரை பிடிச்சுக்கோப்பா. ஆசீர்வாதமா இருக்கியா? எந்த சாபமும் இல்லல, எந்த போராட்டமும் இல்லல, எந்த கண்ணீரும் இல்ல. இப்படியே இருந்து ஆசீர்வாதமா இருந்து ஜோமன ஆரம்பி. ஏசப்பா சிம்சன் போல உளுந்து பெறவே கூடாதுப்பா. உலகமே காசன், உலகமே பாவம். ஆனா நோவா நின்னாம்ல, நான் நின்றணும்பா. காற்று அடிக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, கண்ணீர் இல்ல, உபத்திரவம் இல்ல, போராட்டம் இல்ல, கஷ்டம் இல்ல. அப்பா நல்லா வச்சிருக்கீங்க. இதோட நான் விழுந்து பெறவே கூடாது, அடிச்ச லெவல் நான் போகணும். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பேசுகின்றவர் நான் அல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசிருக்கிறீங்க, நீங்களே மகிமைப்படுங்கப்பா. அப்பா இந்த வசனத்தை திருடிட்டு போகாதபடி 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்க. இந்த வசனத்தை பிசாசானவன் திருடிட்டு போகாதபடிக்கு இந்த வசனத்தை விதைத்து இந்த வாழ்ந்த தமிழ் தகுதிமார்கள் எல்லாருடைய இருதயத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து நான் சீல் பண்ணி இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நான் முத்திரைத்து நான் காவல் பண்ணி அப்பா நான் வேலி அடைத்து நான் சொல்லிக்கிறேன். இந்த வசனம் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்க. நீங்களே ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் தாமே எங்களோட கூட நான் பேசியிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய வாழ்வு ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ ஜோசுவா, இந்த அருமையான வேலையிலும் கொடுத்த நல்ல சத்தியமான வார்த்தைகளுக்காக. நோவாவை போல ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை குறித்து எங்களுக்கு சொன்னதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் கூடுகை திங்கள் முதல்
சனி வரை நடக்கிறது. எல்லா நாட்களிலும் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். சவுத் வெஸ்ட் கவுன்சில்ல இருந்து நம்ம சனிக்கிழமை நடத்துகிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் கூட நம்ம வெஸ்ட் கவுன்சில் கேம்ப் நடந்துச்சு அம்பாசமுத்திரத்தில் வச்சு. கர்த்தருடைய கிருபை நிறைவாய் வெளிப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த கேம்ப்ல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உங்களுடைய தனி ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க உறுதியாக நிலைத்திருக்கணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. குட் நைட்.